நான் கடந்த ஒரு 5 வருஷமாக நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கேன். மற்ற பொறுப்பாளர்கள் 10 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் கட்சியில் பயணிக்கிறது வந்து நாங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, தொழிலெல்லாம் விட்டுட்டு நாங்கள் கட்சியில் பயணிச்சுட்டு இருந்தோம். எல்லா வேலையிலும் கட்சியாக அண்ணனோட பேச்சுக்காக மக்கள் நல்லான்னு சொல்லிட்டு நல்லா நாங்கள் வேலை செஞ்சோம். நான் வேலை செஞ்ச எங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கிடையாது, இந்த கட்சியில் முன்னுரிமை எதுவும் கிடையாது. அதாவது வேலை செஞ்சவங்களுக்கு மரியாதை கிடையாது. புதுசாக வரவங்க வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவங்கள. தனிப்பட்ட முறையில் இப்போ மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஒரு குழு அரசியலே நடக்குது. தனிப்பட்ட முறையில் ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு குழு வந்து தனி அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அரசியல் வந்து வேலை செய்கிறவங்க வந்து பின்னாடி தள்ளுறாங்க, வேலை செய்கிறவங்க வந்து முடக்கிறாங்க. அப்படியே வேலை செய்கிறவங்க வந்து அவங்க பதவி உயர்வு கொடுத்து அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. அவங்கள அதாவது இப்போ ஒரு பதாகை அடித்தாலும் நாங்கள் ஒரு முன்னாடி வரணுன்ட்டா நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் ஒரு பதாகை அடிக்கிறோம்னா அந்த பதாகையில் என்னோட புகைப்படத்தை போட்டு என்ன அந்த பகை என்னை கிழிச்சு நான் அசிங்கப்படுத்துகிறாங்க. என்ன அதாவது அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து எச்சின்றாரு அண்ணன் எங்களை. அது கொடிக்க முன்னிறது நாங்கள், ஸ்டேஜ் போகிறது எல்லாமே நாங்கள், அண்ணன் தங்குற அறையிலேருந்து விடுதலேருந்து உணவுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் கையிலேருந்து காசு போட்டு எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அண்ணன் வந்து எங்களை வந்து எச்சின்றாரு. அப்போ அண்ணன் எச்சினும் போது அண்ணங்க பின்னாடி இருக்கிறவங்க இப்போ வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து இப்போ அண்ணன் கூட இருக்காங்க. அப்போ அவங்க வந்து எச்சி கிடையாதுங்களா? ஆனால் இப்போ நான் வேலை செய்கிறவங்களோ அப்படி முடக்கிறாங்க. நான் இதை பற்றி எவ்வளோ பிரச்சனை தலைமைக்கு நான் சொல்லிட்டேன். அண்ணா வந்து சொன்னது கலந்தை போடுறேன், நான் வந்து பேசு, கலந்தை வின போகிறேன் வந்து பேசு அப்படின்றாங்க. அப்போது நீ வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் மரியாதை தர மாட்டீங்க, ஒரு வேலை செய்கிறவங்க முடக்கிறாங்க. அப்போ நீ யாருக்கு நீ முன்னுரிமை தருவீங்க? எல்லா செலவும் நாங்கள் பார்க்குறோம், அண்ணன் வரது விழுதுலேருந்து எல்லா இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம். ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு அண்ணன் வந்து முடக்கிறாரு. நீ வளரக்கூடாது, நீ இப்படியே தான் இருக்கணும். தலைமையில் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் தான் போய் நிற்கிறோம். நான் நிற்கிறோம், தனிப்பட்ட ஒரு குழு நாங்கள் மட்டும் தான் போய் நிற்கிறோம். யாராச்சும் தலைமையிலேருந்து வாங்கினாலும் சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிவும் அந்த கட்சி சார்பாக எதுவும் இல்லை எங்களுக்கு. அதாவது வேலை 10 வருஷமாக 5 வருஷமாக வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாச்சும் பதவி உயர்வு கேட்டால் அதை வந்து நீ இப்படி தான் இருக்கணும், உனக்கு பதவி உயர்வெல்லாம் கிடையாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீ கேட்டால் வந்து போதும் நீங்கள் அப்படின்னு எங்கள் அண்ணன் வந்து முடுக்கிறாரு. அதனால் நாங்கள் வந்து இப்போ ஒன்றிய பொறுப்பாளர் ஒரு 10 பேர், மாவட்ட பொறுப்பாளர் ஒரு 10 பேர், உறுப்பினர்கள் ஒரு 500 பேர் மொத்தமாக சேர்ந்து கட்சி விட்டு விலகுறோம்.